நீங்கள் பார்த்துட்டு ஜெகன் விலாகர். இந்த வேலை நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, படையை ஏன்டா கிளம்பிருக்கீங்க கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் கிளம்பியிருக்கோம். யார் கல்யாணம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் போகிறவளை சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேன் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. அப்போ தான் எல்லாம் கிளம்ப போகிறோம். இவ்வளோ பேர் வேனில் ஏற்றுவாங்களா என்னென்னு தெரியல. ஒரு வழியாக நம்ம அங்கே நின்னோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற வேண்டிய வேனுக்குள்ள வந்துட்டோம். ஆனால் உள்ளே ஏற்றுறாங்களா அடித்து பத்துறாங்களா என்னன்னு தெரியல. நான் ஏகப்பட்ட பேர் இருக்கோம் நம்ம டீமில். பார்த்தீங்கன்னா எல்லாம் சிறப்பாக கல்யாணம் நடந்துக்கிட்டே இருக்குது தீவிரமாக. எல்லாம் இப்போ தான் காலையில் இட்லிலாம் சாப்பிட்டு வந்தோம். இப்போ வந்து கல்யாண வீட்டில் இட்லி சாப்பிட்டா எப்படின்னு சொல்ல போகிறேன். எப்படின்னா என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. சூப்பரா இருந்துச்சு இட்லி. இட்லிலாம் சூப்பரா இருந்துச்சாம். கேசரி எப்படி இருந்துச்சு? கேசரி இட்லியோட கேசரி செமையா இருந்துச்சு. நீங்க சாம்பார் சட்னி எப்படி இருந்துச்சு? அதையும் சொல்லுங்க. சாம்பார் சட்னி தரமா இருந்துச்சு ப்ரோ. நீங்களா யாருடா? How do I tell you? சாம்பார் சட்னி தரமா இருந்துச்சு. சாம்பார் சட்னி தரமா இருந்துச்சு. சொல்லுங்க फ्रेंड्ஸ், நீங்க வாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம் பேர் பாத்தீங்கன்னா ஃபயர் பாய்ஸ். வந்து எல்லாம் குரூப் ட்ரெஸ் அடிக்கலாம்னு சொல்லி கல்யாண வீட்டுக்கு அடிச்சிருக்கோம். எப்படின்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க. அதுவும் இல்லாமல் இந்த பையனை பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்க, சாரி கேர்ள்ஸ் மை மாமி விரிச்சிட்டான். பார்க்குற 4-5 பிள்ளைய கையில் வச்சுட்டு ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சாரி கேர்ள்ஸ் மை மாமி விரிச்சிட்டு போட்டுருக்கான். அப்போ எவ்வளோ பெரிய ஆளா இருப்பாங்க. 3 அதே தான் 4-5 பிள்ளைய கைக்குள்ள வச்சிருக்கான். அப்போ நம்ம எல்லாம் என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கேன். ஐ ஆம் சிங்கிள் பாய். அப்படிதான் இருப்போம் நாங்களாம். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒருத்தன் கேமரா எடுத்திருக்கான்ல, அவனுக்கு வந்து 10 பேர் லைன்ல இருக்காங்க. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். அதெல்லாம் பேச்சுக்கு மட்டும்தான். இதெல்லாம் பேசக்கூடாது. அப்படி வேனுக்குள்ள வந்து யாரெல்லாம் சொல்லி நாங்கள் உள்ள போய் காட்டுறோம். வாங்க. நம்ம வந்து கல்யாண ஃபங்க்ஷன் போறக்காண்டி வேனுக்குள்ள ஏறிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் காட்டல, இவ்வளோ பேர் இருக்காங்க. எப்படி தான் வேனுக்குள்ள ஏற்ற போறாங்க தெரியல. அதான் திரும்பி சொல்லிட்டே இருக்கேன். சரிங்க, ஒரு வழியாக நம்ம முருகல் வந்து ரீச் ஆகிட்டோம். வந்து வேனில் தான் வந்துகிட்டு இருந்தோம். வேனில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே சாங் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அதனால் ஒரு காப்பிரைட்ஸ் வந்துடும். அதனால் விளாக் வந்து வேனில் வந்து ஸ்டார்ட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா நவுண்டுவோம். சரிங்க, இப்போ ஒரு வழியாக எல்லாம் சேர்ந்து மொத்தமாக டீமாக முருகல் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே தான் கல்யாணம் நடக்கும் போது. கல்யாணம் டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி 9 மணி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. 11:48 கல்யாணமா. இப்போ நாங்கள் வந்து இப்போ ரீச்சாக இருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் சுற்றிட்டு உள்ள போயிடுதான். சரிங்க, அப்படியே இந்த ட்ரெஸ்ஸை போட்டு உள்ளவே அலப்பறம் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் வர்றவங்க ஃபுல்லாக எல்லா பிள்ளையும் நம்மளே தான் பார்த்துட்டோம். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பார்த்திருக்கேன். இப்ப இட்லியவே திருப்பி